இந்த மண்ணுக்கு பீன்ஸ் வளரவே வளராது. அடித்து கூறிய வேளாண் துறையினர். துணிந்து களமிறங்கி 60,000 செலவிட்டு பயிரிட்ட விவசாயி. வர முடியாதுன்றதை நம்மளால் வர வச்சு முடியுன்றதை நாங்கள் இதில் காட்டியிருக்கோம். அதனால் குறுகிய ஷார்ட்கட் பயிர்ன்றது நிறைய லாபத்தை எதிர்பார்க்கலாம். குளிர் பிரதேசத்தில் விளையக்கூடிய பீன்ஸை பயிரிட்டு சாதனை. தருமபுரி மாவட்டம் மிகுந்த வறட்சி மிகுந்த மாவட்டமாக இருக்கிறது. ஒரு சில விவசாயிகள் நீர் ஆதாரமின்றி விவசாய பயிர்களை பயிரிட்டு பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு உயிர் கொடுத்து வளர்த்து பராமரித்து வருகின்றனர். மாவட்டத்தின் தலைமையிடமாக கொண்ட தருமபுரி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பென்னாகரம் உள்ளிட்ட பகுதிகள் தண்ணீர் தட்டுப்பாடு பெருமளவில் நிலவும் பகுதி. கோடை காலத்திற்கு முன்பாகவே தற்போது வெப்பநிலை தினந்தோறும் அதிகரித்து வருவதால் இந்த சூழ்நிலைக்கேற்ப ஒரு சில விவசாயிகள் குளிர் பிரதேசங்களில் மட்டும் விளையும் பீன்ஸ் உள்ளிட்ட உயர் ரக காய்கறிகளை தருமபுரி மாவட்டத்தில் எந்த ஒரு விவசாயியும் பயிர் செய்ய முன் வருவது இல்லை. போதுமான மண் வளம் மற்றும் சீதோஷ்ண நிலை அதற்கு ஒத்துவரவில்லை என விவசாயிகள் அதனை தவிர்த்து வருகிறார்கள். ஆங்காங்கே பீன்ஸ் எட்டி பார்த்து வருகிறது. பீன்ஸ் வளர வேண்டுமென்றால் குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை நிலவ வேண்டுமாம். இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த கடத்தூர் அருகே உள்ள மணியம்பாடி கிராமத்தில் வசித்து வரும் இளம் விவசாயி ராஜா சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக பீன்ஸ் பயிரிட்டு வெற்றி கண்டிருக்கிறார். பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மிகுந்த வெப்பம் சூழ்ந்த பகுதி என்பதால் இந்த பகுதிகளில் பீன்ஸ் பயிரிட்டால் வளராது என வேளாண் துறையினர் அடித்து கூறியிருக்கிறார்கள். அவர்களது எச்சரிக்கையையும் மீறி துடிப்பு மிக்கவராய் அந்த இளம் விவசாயி ராஜா தன் மீதும் விவசாயத்தின் மீதும் தனது சொட்டு நீர் பாசனத்தின் மீதும் வைத்த நம்பிக்கையால் 60,000 ரூபாய் செலவு செய்து பீன்ஸ் செடிகளை நடவு செய்து அது தற்போது செழித்து வளர்ந்து பூக்கள் பூத்து நன்றாக காய்கள் காய்த்து சடையாக தொங்குகின்றன. இதனை பார்த்து வேளாண் துறையினரே வியந்து போயிருக்கிறார்கள். தற்போது ராஜா நல்ல லாபம் ஈட்டியிருக்கிறார் என்று அரசிடம் ராஜா கோரிக்கை விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.